செல்லங்களுக்கு வணக்கம். மூளை இல்லாத கழுதை. அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு வயதான சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. வயதாகிவிட்ட காரணத்தால் அது சிங்கத்தினால் வேகமாக ஓடவும் வேட்டையாடவும் முடியவில்லை. அதனால் சாப்பிட எதுவும் கிடைக்காமல் அந்த சிங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டது. சிங்கம் எத்தனை நாட்கள் இப்படியே இருப்பது, சாப்பிடுவதற்கு ஏதாவது என்று யோசித்தது. யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த பாதையின் வழியே குள்ள நரி ஒன்று வந்து கொண்டிருந்தன. உடனடியாக சிங்கமும் இந்த நரியை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டார்கள் என்று நினைத்தது. சிங்கமும் உணவை சேகரிச்சுட்டு வர இந்த குள்ள நரியை உதவியாளனாக நியமிக்க முடிவு செய்தது. உடனே சிங்கம் நரியே வரவழைத்து, இனிமேல் நீதான் என் மந்திரி, உன்னை கேட்டுதான் எதையும் செய்வேன் என்று சிங்கம் அந்த குள்ள நரியிடம் கூறியது. நரியால் சிங்கத்தின் பேச்சை நம்பவே முடியல. ராஜா, உங்களுக்கு மந்திரியா நான் இருக்கிறதா? அதிர்ஷ்டம் என்று நரி சிங்கத்திடம் கூறியது. உனக்கே தெரியும், இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. ஒரு ராஜா உணவாக மற்ற விலங்குகளின் பின்னாடி ஓடினா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா? அதனால் எனக்கு தேவையான உணவை நீ எப்படியாவது ஏற்பாடு செய்யணும். அதுதான் உன் முதல் வேலை என்று சிங்கம் சொல்லியது. நரியும் பயந்து போய் நின்றது. சிங்கத்துக்கு எப்படி நம்மால் சாப்பாடு போட முடியும் என்று யோசித்தது. சிங்கமும் அந்த நரியை விடவில்லை. நீ ஒரு நாளைக்கு ஒன்னொன்று தினமும் ஒரு விலங்கை எனக்காக கூப்பிட்டு வரணும். நீதான் கெட்டிக்காரனாச்சே, ரொம்ப சுலபமாக செஞ்சிடுவேன். என்ன தெரியும் என்ற சிங்கம் நரியை புகழ்ந்து பேசியது. சிங்கத்தின் புகழ்ச்சி பேச்சில் மயங்கிய நரியும் ஒப்புக்கொண்டது. சிங்கத்துக்காக உணவு தேடும் வேளையில் இறங்கியது நரி. அப்போது ஒரு கழுதை எதிரில் வந்தது. கழுதையிடம், பேய் நண்பா, எங்கே? ரொம்ப நாளாக ஆளையே காணோம், எங்கே போயிட்ட என்றது. இங்கேதானே நான் சுத்திக்கிட்டு இருக்கேன், என்ன விஷயம் என்று கழுதை கேட்டது. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நாம காட்டின் சிங்கராஜா உன்னை முதல் மந்திரியா தேர்ந்தெடுக்கிறாரா என்றது. ஐயா, எனக்கு சிங்கத்தை பார்த்தாலே பயமா இருக்கும். அவர் ஒரு அடியில் என்னை கொன்று சாப்பிட்டுவார். அவர் எதுக்காக என்ன முதல் மந்திரியா தேர்வு செய்ய வேண்டும்? ஆளவிடு என்றது கழுதை. பயப்படாதே, நீ மட்டும் முதன் மந்திரியா இருந்தால் உன் நிலைமையை எங்கேயோ போயிடும். ராஜாவுக்கு அடுத்தபடியே நீதான். எல்லா விலங்குகளும் உனக்கு மரியாதை தரும். ஏதாவது காரியம் ஆகணும்னா உன் பின்னாடி தான் வருவாங்க என்றது நரி. அப்பாவியான கழுதை நரியின் பேச்சை உண்மை என நம்பியது. சிங்கத்தை பார்க்க நரியோடு சென்றது. நரியும் கழுதையும் சிங்கத்தின் இருப்பிடத்தை அடைந்தன. சிங்கம் கழுதையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, வா நண்பா, இன்று முதல் நீதான் என்னோட முதல் மந்திரி என்று கூறியது. கழுதையும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து வெக்கத்துடன் தலை குனிந்தபடியே சிங்கத்துக்கு அருகில் வந்து நின்றது. சிங்கம் அதன் தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்தது. கழுதை அந்த நிமிடமே உயிர் விட்டது. சிங்கமும் கழுதையும் சாப்பிட ஆரம்பித்தது. மகாராஜா, கொஞ்சம் பொறுங்க, என்னத்தான் பசியாக இருந்தாலும் ஒரு ராஜா குளிக்காம சாப்பிடக்கூடாது இல்லையா என்று சிங்கத்திடம் நரி கூறியது. சிங்கமும் அதை ஒப்புக்கிட்டு குளிக்க போச்சு. நரி கழுதையின் உடலை பார்த்து அதற்கும் ஒரு பசி. கழுதையின் தலையை கிழிச்சு மூளையை எடுத்து சாப்பிட்டது. குளித்துவிட்டு வந்த சிங்கத்தின் கழுதையின் உடல் முன் போல் இல்லை என்று கண்டுபிடித்தது. கழுதையின் தலை ஏன் கிழிந்து உள்ளது? உள்ளே ஒன்றுமே இல்லையே என்று சிங்கம் கேட்டது. என்ன மகாராஜா, உங்களுக்கு தெரியாதா? கழுதைகளுக்கு எல்லாம் மூளையே கிடையாது என்று நரி சிங்கத்திடம் கூறியது. சிங்கமும் நரி நம்பவில்லை. அது எப்படி மூளை இல்லாமல் இருக்கும்? பொய் சொல்லாதே என்று சிங்கம் கேட்டது. கழுதைக்கு மூளை இருந்திருந்தா என் கூட வந்திருக்குமா என்று நரி சிங்கத்திடம் கேட்டது. நரி சொல்வது சரிதான். சிங்கமும் அமைதியாகியது.
இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் செல்லுங்களேன்.